நேருக்கு நேர் படத்துல வந்து சூர்யா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. வசந்த் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. இன்னொரு ஹீரோ, 2 ஹீரோ, ஒரு ஹீரோ வந்து சூர்யா, இன்னொரு ஹீரோ வந்து விஜய். மிகப்பெரிய ஒரு நடிகர் சிவகுமார் சாருடைய பையன். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவமானங்கள் இருந்தது சூர்யாவுக்கு. சூர்யா அப்படிங்கிறவன் ஒரு தனி அடையாளம் வேணும் அப்படின்னா நீ நடிச்சுதான்டா ஆகணும். சிவகுமாரோட மகன் சூர்யாவா இருக்க போறியா, இல்ல நீ வந்து சூர்யாவோட அப்பா சிவகுமார்னு சொல்ல வைக்க போறியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா பாக்குறியா எவ்வளவு எஃபர்ட் போட்டு பண்ணியிருந்தாரு. ஒரு ஹீரோ வந்து அப்படி சொல்லும் போது அது வந்து சிரிச்சிருவாங்க, ட்ரால் பண்ணிடுவாங்க. ஆனா சூர்யா சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பவர், அந்த எனர்ஜி சூர்யா கிட்ட இருக்கும். அந்த மாதிரி வந்து சூர்யா வந்து அந்த படத்துல நடிச்சிருந்தாரு. சிங்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்துச்சு. வெங்கி அட்லூடியோட டைரக்ஷன்ல வந்து விஸ்வநாதன் சன்ஸ்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. படம் முடிஞ்சிச்சு, ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் எவ்வளவு தெரியுமா வியாபாரம் ஆயிருக்கு? இப்போ நாளைக்கு வந்து சூர்யா அவர்கள் பர்த்டேனாலே ஏதாச்சும் ஒரு அப்டேட்டு, ஏதாச்சும் ஒரு ட்ரீட்டாக அந்த மாதிரி ஏதாச்சும் படக்குழு கொடுப்பாங்க. இப்போ ஜித்து மாதவன் அவர் தயாரிப்பில் நாளைக்கு படத்தை சம்பந்தமாக பல அப்டேட்கள் வருதா சொல்லியிருக்காங்களா? அது என்ன சார்? படத்தினுடைய டைட்டில் அனௌன்ஸ் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் லுக்கும் அனௌன்ஸ் பண்றாங்க. மறுபடியும் சிங்கத்துக்கு அப்புறம் சூர்யா வந்து. அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனசை வென்று, மக்கள் மனசை வென்று, தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் உருவாக்கி, அது இல்லாமல் நிறைய சூழ்ச்சிகள், வெற்றிகள், தோல்விகள்னு பல இன்னல்களை தாண்டி இன்றைக்கி ஒரு நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறது தான் சூர்யா. அவரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அவர் கடந்து வந்த பாதைகளில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. எல்லாமே தாண்டி இன்ன வரைக்கும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய சூழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. நாளை தினத்தில் அவருக்கு பிறந்த நாள், அதனால் இது அவருக்கு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கட்டும். நடிகர் சூர்யாவை பற்றி சொல்லுங்கள் சார். யாருக்கும் தெரியாத தகவல், ஏன்னா அவங்க குடும்பத்து கூட நெருங்கி பயணித்த நபர்களில் நீங்களும் ஒருவர். அதனால தான் உங்கள்கிட்ட இந்த பேட்டியே எடுக்கிறோம். சூர்யா அவர்களை பற்றி சொல்லுங்கள் சார். சூர்யா அப்படின்னா அவரை வந்து ஒரு 7-8 வயசுலேருந்து எனக்கு தெரியும். அவங்க அப்பா சிவகுமார் சார் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம படத்தில் வந்து தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி அலைகள், பன்னீர் நதிகள்னு தொடர்ந்து 4 படங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ ஒவ்வொரு படம் ஷூட்டிங் போது சில நேரங்களில் சூர்யா வருவார், சூர்யாவோட தங்கச்சி பிருந்தா வருவாங்க, கார்த்தி வருவார். ஸோ அது ஃபேமிலியோடு வருவாங்க. அது இல்லாமல் நம்ம குடும்ப விழாக்கு வந்து எல்லா காலகட்டத்திலுமே எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க. ஸோ சூர்யா வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அந்த காலகட்டத்தில், நான் சொல்கிறது 7-8 வயசு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பார், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார், யார்ட்டையுமே பேச மாட்டார். அது ரொம்ப கூச்ச சுபாவம். சூர்யானா கூச்ச சுபாவம். கார்த்தியானா அப்படி கிடையாது. இங்கே தாவுவார், அங்கே தாவுவார், இங்கே போவார், அங்கே அப்படியே சும்மா அங்கிள் அப்படின்னு கையை பிடிச்சி இழுப்பார் எங்கள் அப்பாவை. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து துருதுருன்னு இருப்பார், சூர்யானா வந்து சைலண்ட்டாக இருப்பார். சூர்யா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படிக்கிற காலத்தில் எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா லயலால தான் படித்தார். நிறையா வந்து சூர்யாவுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா சூர்யா ரொம்ப சைலண்ட்டு, ரொம்ப ரிசர்வ்டு அப்படின்னாங்க. உண்மையும் அதுதான். அந்த மாதிரி இருந்த சூர்யா சினிமாவில் நடிக்க வருவார் அப்படின்னு சிவகுமார் சார் எந்த காலத்துலையும் எதிர்பார்த்ததே இல்லை. அவரே சொல்லியிருக்காரு, கார்த்தி வந்து நடிகனாக வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் சூர்யா நடிகனாக வருவான்னு எனக்கு எந்த காலத்துலேயும் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னார். ஆனால் சூர்யா அதான் காலத்தின் கட்டாயம். சினிமாவில் வந்து சூர்யா வந்து அறிமுகப்படுத்தப்படுறார். நேருக்கு நேர் படத்தில் வந்து சூர்யா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. வசந்த் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. இன்னொரு ஹீரோ, 2 ஹீரோ, ஒரு ஹீரோ வந்து சூர்யா, இன்னொரு ஹீரோ வந்து விஜய். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவமானங்கள் இருந்தது சூர்யாவுக்கு. சூர்யா மிகப்பெரிய ஒரு நடிகர் சிவகுமார் சாருடைய பையன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த படத்தில் வந்து சூர்யாவுக்கு வந்து கேரவன் கொடுக்கப்படல, ட்ரெஸ் மாத்துறதுக்கே இடம் இல்லை சூர்யாவுக்கு. இப்போ அவுட்டோர் ஷூட்டிங்னு வச்சுக்கோங்களேன், பொது வெளியிலே பார்த்தீங்கன்னா ஒரு கையிலேயே கட்டிட்டு பேண்ட்டை கழட்டிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் இருந்துச்சுன்னு வச்சுங்க, உடனே சூர்யா வேற பேண்ட்டை போட்டுட்டு வேற சட்டையை போட்டுட்டு நடிச்சதெல்லாம் உண்டு. அதெல்லாம் உண்டு. அப்போ வந்து சிவகுமார் சார் எங்கள் அப்பா கிட்ட பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னா அழுதுருக்கார் சூர்யா வந்து அவங்க அப்பாட்ட வந்து வீட்டுக்கு வந்து, ஒரு ட்ரெஸ் கூட மாற்றுறது கூட இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து என்ன செய்யறதுன்னே தெரில, எனக்கு ரொம்ப அழுகையாக வருது, எனக்கு இது ஏன் நடிக்க வந்தோம், நல்லா கேட்டுங்க, ஏன் நடிக்க வந்தோம், இது நமக்கு தேவையா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு மனசு வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சிவகுமார் சார் சொல்லியிருக்காரு, அதாவது டேய் உனக்குன்னு ஒரு பேர் சூர்யா அப்படிங்கிறவன் ஒரு தனி அடையாளம் வேணும் அப்படின்னா நீ நடிச்சுதான்டா ஆகணும். நீ நடிக்க வந்துட்ட, நீ தானே நடிக்க போறேன்னா, ஆமாம் சார், ஆமாப்பா அப்படின்னு. இப்போ நடிக்க வந்துட்ட, சவால்கள்லாம் இருக்குண்டா. நான்லாம் வந்து நடிக்க வந்தப்பெல்லாம் என்ன பட்டுக்கம்பளம் விரிச்சா வரவேற்றாங்க கிடையாது. ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட அவமானங்கள்லாம் எல்லா காலகட்டத்திலும் எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே இருந்திருக்கு. அதை தாண்டி தான் வந்து அந்த சவாலை நம்ம அடையணும். நீ வந்து சிவகுமாரோட மகன் சூர்யாவா இருக்க போறியா, இல்ல நீ வந்து சூர்யாவோட அப்பா சிவகுமார்னு சொல்ல வைக்க போறியா, அந்த காலத்தை நீ கொண்டு வாடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சேலஞ்சா தான் எடுத்தார். சூர்யாவுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 படம்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த படம்லாம் வந்து அவ்வளவு சுமாரா நடிச்சிருப்பாரு. நடிப்பே வந்து சூர்யாவுக்கு வராது, டான்ஸ் சூர்யாவுக்கு வராது, ஃபைட் சூர்யாவுக்கு வராது, நிறைய விமர்சனம். சூர்யா சிவகுமார் சாரோட பையனா இருந்து ஒரு சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் தேர மாட்டார்,
பேசினாங்க. இவரெல்லாம் தேற மாட்டாரு, இவருக்கு என்ன தெரியுது, ஒண்ணுமே தெரியல, எப்படி இவரெல்லாம் நடிக்க வந்தாரு, எந்த தைரியத்துல இவரெல்லாம் நடிக்க வந்தாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருந்தது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நந்தா படம், அதுதான் வந்து சூர்யாவுடைய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்ச படம். அந்த படத்தை வந்து பாலா டைரக்ட் பண்ணார். பாலா முதல் படம் சேது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். சேதுல வந்து சிவகுமார் சார் வந்து விக்ரம் ஓட அண்ணனா நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு பழக்கம் பாலாக்கும், டேரக்டர் பாலாக்கும் சிவகுமாருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயோ வந்து பாலா சிவகுமார் சார் வீட்டுக்கு போகும்போது அடுத்து ஒரு கதை வச்சிருக்கேன் சார் நந்தான்னு, அதுல உங்க பையனை வந்து நான் நடிக்க வைக்கிறேன் சார், நான் பார்த்ததே இல்லை, எத்தனை படத்தில் நடிச்சிருக்காரு, ஒரு 4-5 படத்தில் நடிச்சிருக்காரு பாலா அப்படின்னா, நான் ஆளாக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி உருவாக்குனது தான் நந்தா. நந்தாவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடிச்ச படம் 5-6 படங்களை பார்த்துட்டு நந்தாவை பார்த்தீங்கன்னா அந்த சூர்யாவா இந்த சூர்யா அப்படின்னு வந்து தெரியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரவணன் அவருடைய உண்மையான பேர் சரவணனா தான் இருந்தார். ஆனால் சினிமாக்காண்டி சூர்யான்னு பேர் மாற்றினாங்க. அந்த சினிமா நடிகர் சூர்யாவை நந்தா படத்தில் தான் முதல்ல வந்து காட்சி அளிக்கிறாரு. அவருடைய ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவ்வளோ அருமையாக வந்து பாலா வந்து பர்ஃபார்மன்ஸ், அதை சூர்யா கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் திறமையை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனா யார் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னா நல்ல டேரக்டர் தான் வந்து ஒரு திறமையை, ஒரு நடிகனுடைய திறமையை அழகாக உறிஞ்சி எடுக்க முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாலா அவர் எடுத்த படங்கள் எல்லாம் நல்ல படங்கள்லாம் நிறைய நடிகர்களை நடிக்க வச்சிருப்பாரு பாலா. முதல்ல அந்த நந்தா படம் பெரிய ஹிட். அந்த நந்தா படத்துக்கு அப்புறம் சூர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட் கிரியேட் ஆகுது. எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவரெல்லாம் தேற மாட்டார் அப்படின்னு சொன்ன எல்லாருமே அப்படின்னா சூர்யன் எப்படி நடிச்சிருக்காரு, பிரமாதமா நடிச்சிருக்காரு, அந்த நந்தா படம் பாத்தீங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து சூர்யாவை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அது சூர்யாவுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்டா இருந்துச்சு. அடுத்து சூர்யா அடிக்கிறாரு பாருங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் காக்க படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர், ஜோதிகா வந்து பேரு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது ஒரு இங்கிலீஷ் பிக்சர் ஸ்டைலில் அவ்வளோ பிரமாதமா அதனுடைய கிளைமேக்ஸ் காட்சி எல்லாம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். அதுல சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ், அதுல சூர்யாவோட எஃபர்ட், டான்ஸு, சூர்யாவோட ஸ்டைலு, சூர்யாவோட ஆக்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கலரே மாறி போயிடுச்சு. நந்தாக்கு அப்புறம் காக்காக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலரே மாறி போயிடுச்சு. அடுத்தடுத்து சூர்யா அங்கதான் நிக்கிறார். தேர்ந்தெடுத்த படங்கள்னு ஒன்று பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்ல படங்களா தேர்ந்தெடுக்கிறார். ஆரணமாயிரம்னு ஒரு படம் நடிக்கிறார், அதே கௌதம் வாசுதேவன் மேனன் டைரக்ஷன்ல. அந்த படம் பாத்தீங்கன்னா யாராலையும் பண்ண முடியாது. ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஸ்டோரி லைன். அதுல அவ்வளோ அழகா வந்து சூர்யா வந்து டிராவல் பண்ணியிருப்பாரு. சிம்ரன் வந்து இப்போ ஜோடியா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா கூட அந்த படம் வந்து ஒரு காவியம் மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் வந்து அப்படியே ரியல் கேரக்டர்ஸ், உண்மையாகவே வந்து அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து வாழ்ந்த கேரக்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அதுக்கு அடுத்து தேர்வு பண்றாரு பாருங்க, 7ஆம் அறிவுன்னு ஒரு படம். 7ஆம் அறிவு முருகதாசனுடைய டைரக்ஷன். அதுல வந்து அதுக்கு முன்னாடி கஜினியில வந்து அடிச்சு நொறுகிற ஒரு மொட்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ரக்கடா, அது இல்லாம பாத்தீங்கன்னா ஏர்செல் சிம் ஓனர் மாதிரி அந்த அசினோட அந்த லவ் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த லவ் போர்ஷன்லாம் உண்மையாலுமே பண்ண முடியாது. அவ்வளோ சாமிங்கா, அவ்வளோ கியூட்டா, அவ்வளோ வந்து ஒரு மாதிரி பார்த்தாலே நமக்கு காதல் வரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு போர்ஷன். அதுக்கப்புறம் கஜினியா மாறி அது மாதிரி மொட்டை அடிச்சுட்டு ரக்கடா அது பழி வாங்குற சீக்வன்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நடித்த படம் தான் 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவு படம்லாம் யாருமே டச் பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு கேரியர் பிகினிங்கில் நடிச்சுட்டு வர ஒரு நடிகர் 7ஆம் அறிவு படத்தை எடுத்து நடிக்கவே மாட்டாங்க. எந்த நடிகனுக்குமே அந்த தைரியம் வராது. அந்த படம் அவர் சூர்யா பண்ணியிருந்தார். அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய கேரியரில் ஒரு பெஞ்ச் மார்க் படமாக இருந்துச்சு. அடுத்து நல்ல படம் அப்படின்னா சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி டைரக்ஷன். அதான் சொல்கிறேன்ல, இப்படி பாலா டைரக்ஷன்ல 2 படம், அதுக்கப்புறம் கௌதம் மேனன் டைரக்ஷன்ல 2 படம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல 2 படம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சிங்கம் ஹரி வந்து தொடர்ந்து படம் பண்ணாரு. சிங்கம்லாம் பாத்தீங்கன்னா பட்டே கிளப்பிச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படியே உள்ள வருவாங்க சிங்கம் படத்துக்கு. பட்டே கிளப்பிச்சு. அதுல சாங்கு கீங்கல் ஒரு டயலாக், அதாவது ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா பாக்குறியா எவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருந்தாரு. எவ்வளோ வந்து உண்மையா, அதாவது வந்து ஒரு ஹீரோ வந்து அப்படி சொல்லும் போது அது வந்து சிரிச்சிருவாங்க, ட்ரால் பண்ணிடுவாங்க. ஆனால் சூர்யா சொல்லும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பவர், அந்த எனர்ஜி சூர்யா கிட்ட இருக்கும். அந்த மாதிரி வந்து சூர்யா வந்து அந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. சிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்துச்சு. போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னா சூர்யா தான் அப்படின்னு பல பேர் சின்ன பசங்களாம் நினைக்க ஆரம்பிச்சாங்க. சூர்யா தான் உண்மையான போலீஸ்ன்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த போலீஸ் மாதிரி இருங்கன்னு போலீஸ்கிட்டே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சூர்யாவுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. சிங்கம் 2 பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன், அடிச்சு பட்டே கிளப்பின கலெக்ஷனு. அப்படிப்பட்ட சூர்யா ஒவ்வொரு படியா பாத்தீங்கன்னா இதுக்கு நடுவில் அயன் வந்துச்சு, இன்னும் பல படங்கள் வெற்றி படங்கள் வந்துச்சு. 24ன்னு ஒரு படம் வந்துச்சு. 24 படம்லாம் யாராவது நடிக்க சொல்லுங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன்
கண்டிப்பா. ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பார். படம் ஓடல, ஆனா அவருடைய நடிப்பு, அந்த படம், அந்த கதை தேர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமா இருக்கும். ஸோ சூர்யா அந்த கேரியருடைய டிராவல் இருக்கு பார்த்தீங்களா, அது நல்ல நல்ல படங்கள். நான் இப்ப சொன்னேன்ல, இது வந்து எப்படின்னா, இது ஒரு 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 ஸ்டோரி லைன்ல சூர்யா நடிக்க மாட்டார். பலவிதமான டைமென்ஷன்ல, பலவிதமான கதைகள்ல, பலவிதமான கேரக்டர வந்து சூர்யா வந்து பண்ணுவாரு. அதுக்கப்புறம் சிங்கத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்கு ஒரு செட்பேக் யாருக்குமே வரும். அது ஒரு காம்படிஷன்ல, ரேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அஜித், விஜய், சூர்யா அப்படின்னும் போது அந்த ரேஸ்ல வந்து 3வது இடத்துலயே வந்து சூர்யா இருந்துட்டு இருக்காரு. சிங்கத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் படம். அது வந்து சூர்யா கிடைக்கல. இப்ப ஜெய்பீம் படம் வந்துச்சு, ஓடிடில வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரரை போற்று வந்து ஓடிடில வந்துச்சு. 2மே சூப்பர் படம். 2மே பெஸ்ட். அதாவது சூரரை போற்றுல அந்த கேரக்டர்லாம் சூர்யா பண்ணியிருப்பார் பாருங்க. அவ்வளோ இயல்பா இருக்கும், அவ்வளோ தத்ரூபமா இருக்கும். சுதா கோங்கரா டைரக்ஷன். ஸோ நல்ல நல்ல இயக்குனர்கள் படங்கள், நல்ல நல்ல படங்கள்ல சூர்யா வந்து நடிச்சு அவருடைய கேரியர்ல ஒரு எப்படி சொல்ல, சிங்கம் 2க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் இல்லாம சூர்யா இருந்துட்டு இருந்தாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு படம். அது வந்து ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன், 350 கோடி ரூபா கலெக்ஷன், வேர்ல்டு வைட் கலெக்ஷன். கருப்பு படம் 350 கோடி ரூபா. சிங்கம், அதாவது சிங்கம் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு மிகப்பெரிய கலெக்ஷன். அதாவது சிங்கம் 2வோட பல மடங்கு ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து கருப்பு படம் கொடுத்துச்சு. பட்டி தொட்டியெல்லாம் பெரிய ஹிட் படமா மாறிச்சு. அது கருப்பு வந்து ஒரு அதகலம். அதாவது நீங்க கருப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கருப்பு படத்துல நீங்க ஆரம்பத்துல கோட் சீன் வரும், ஆர்ஜே பாலாஜி வருவாரு, எல்லாம் இருந்தா கூட பாத்தீங்கன்னா அந்த கருப்பு சாமியா சூர்யா வர்றாரு பாத்தீங்களா, அந்த போர்ஷன்ல சூர்யா கொடுத்த எஃபர்ட், அந்த போர்ஷன்ல சூர்யா கொடுத்த நடிப்பு, அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றி. அதகலமான ஒரு நடிப்பு, பயங்கரம். அந்த போர்ஷனை டார்கெட் பண்ணி தான் எடுத்தாங்க. நீங்க இந்த காந்தாரா படத்துல வந்துச்சுல்ல, அந்த மாதிரி இந்த படத்துல அந்த போர்ஷன் டார்கெட் பண்ணி தான் எடுத்தாங்க. ஆனா அது ஆடியன்ஸ்ட போய் கனெக்ட் ஆகணும், கிளாப் பண்ணி விசில் பண்ணி என்ஜாய் பண்ற அளவுக்கு அதை நடிப்புல கொண்டு வரணும். அது பண்ணார். ஒரு கருப்பு சாமியா வந்து சூர்யா வந்து அப்படியே ஒரு மாதிரி அட்டகலை பண்ணாரு. சாய் அபேங்கருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிருச்சு. 350 கோடி ரூபா கலெக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெங்கி அட்லூடியோடைய டைரக்ஷன்ல வந்து விஸ்வநாதன் சன்ஸ்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கார். படம் முடிஞ்சிச்சு, ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் எவ்வளவு தெரியுமா வியாபாரம் ஆயிருக்கு? வியாபாரமே 300 கோடிக்கு ஆயிருக்கு. வேர்ல்டு வைடு வியாபாரமே 300 கோடிக்கு ஆயிருக்கு. சூர்யாவுடைய படத்திலேயே முதல் படம் 300 கோடி வந்து டச் பண்ணி ரிலீஸ்க்கு முன்னாடி. ஓகே சார். கருப்பெல்லாம் ரிலீஸ்க்கு அப்புறம் கலெக்ஷன். இது வியாபாரமே 300 கோடி. அப்ப அந்த கதைகளும் டோட்டலா வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெங்கி அட்லூரியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லக்கி பாஸ்கர் எப்படி எடுத்திருந்தாரு. அவர்லாம் வந்து எப்படின்னா ஒரு டேரக்டரு அந்த 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 டேரக்டருடைய திறமையில தான் வந்து ஒரு நடிகன் பிரதிபலிப்பான். எப்போவுமே எப்படின்னா ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் முகத்தில் பட்டாதான் உங்களை வந்து நீ அடையாளப்படுத்தும் அந்த வெளிச்சம். அப்படி வந்து நல்ல நல்ல டேரக்டர் வந்து நடிக்கிறாரு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜித்து மாதவன் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி தான் சார் கேட்கலாம். இப்போ நாளைக்கு வந்து சூர்யா அவர்கள் பர்த்டேனாலே ஏதாச்சும் ஒரு அப்டேட்டு, ஏதாச்சும் ஒரு ட்ரீட்டாக அந்த மாதிரி ஏதாச்சும் படக்குழு கொடுப்பாங்க. இப்போ ஜித்து மாதவன் அவர் தயாரிப்பில் நாளைக்கு படத்தை சம்மந்தமாக பல அப்டேட்கள் வருதா சொல்லியிருக்காங்களா? அது என்ன சார்? ஜித்து மாதவன் படத்தில் ஒரு அப்டேட் வருது நாளைக்கு. அது என்ன அப்டேட்னா, மறுபடியும் சிங்கத்துக்கு அப்புறம் சூர்யா வந்து போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறார். ஒரு கமர்ஷியல் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறார். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய பர்த்டே அன்னைக்கு நாளைக்கு வந்து ஜித்து மாதவன் படத்தினுடைய டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் லுக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணது. இப்போ ஜனநாயகன் படம் வருது, அதனால வந்து இது அப்புறம் தள்ளி வைக்கலாமான்னு நினைச்சாங்க. இல்லை, நம்ம பிளான் பண்ணபடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அது சூர்யாவுடைய பர்த்டே ட்ரீட்டாகவும் இருக்கும். அது நிச்சயமாக வந்து அடுத்து சூர்யா எடுக்க போகிற அந்த படங்கள் இருக்கு பார்த்தீங்களா, தேர்வு செய்யக்கூடிய படங்கள்லாம் வேற மாதிரியா வந்து சூர்யா தேர்வு செஞ்சிருக்காரு. நிறைய படங்கள் சூர்யா வந்து நிறைய படங்களை மிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த படங்கள் துப்பாக்கி வந்து சூர்யா மிஸ் பண்ண படம் தான். அந்த ஆடு ஜீவிதம் வந்து சூர்யா மிஸ் பண்ண படம் தான். இப்படி சூர்யா மிஸ் பண்ண படங்கள்லாம் நல்ல படங்களாக பல படங்கள் வந்திருக்கு. ஆனால் இப்போல்லாம் எப்படின்னா சூர்யா அவருடைய டார்கெட்டு அவர் அந்த உயரத்தை அடையணும், அந்த உச்சத்தை அடையணும். எத்தனை வருஷம் போராட்டம், எனக்கு தெரிஞ்சு 97 அறிமுகமானார்னு நினைக்கிறேன். 97லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா லாங் ட்ராவல். 29 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு சூர்யா வந்து. இந்த 27 வருஷத்தில் இந்த பீக் ஸ்டார் உச்ச நடிகர்னு ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்பயோ அடைஞ்சிருக்க வேண்டிய நடிகர் தான் சூர்யா. ஆனால் அதை அடையாமே வந்து காலம் வந்து தள்ளிக்கிட்டே போச்சு. ஆனால் இன்னைக்கு பாருங்க எல்லாம் கைகூடி கனிஞ்சு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு விலகிட்டாரு. இனி விஜய் அவர்கள் சினிமா நடிகராக கிடையாது, அரசியலுக்கு போயிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஓகேவா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா விட்டு விலகிட்டாருன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சினிமா நடிக்கிறதுல குறைச்சிக்கிட்டாரு அஜித் வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷாலினியுடைய தயாரிப்பில் அஜித் ஹீரோவாக நடிக்கிறாரு. அவர் வந்து இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. நிறைய படங்கள்
நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள் அஜித்துக்கு வந்தாங்க, பேசினாங்க. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக நின்னாரு. அந்த படத்தை நம்மளே தயாரிச்சிடலாம்னு முடிவு பண்ணி தயாரிப்பு நிறுவனமும் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அஜித்தை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிக்கிறத கம்மி பண்ணிட்டாரு. இந்த டயத்தில் சூர்யா என்ட்ரி கொடுக்குறாரு. ஓகே, இந்த 2 ஸ்டார் இந்த இடத்துல இந்த இடத்த யார் ரீப்ளேஸ் பண்ணுவா அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு காம்படிஷன், போட்டி தான். அதெல்லாம் வந்து ஸ்மார்ட்டான ஒரு போட்டி தான். அதுக்கு பாருங்க, நேரங்காலம் சரியாக அமைஞ்சா எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. கருப்பு படம் வந்து 350 கோடி ஹிட் அடிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அந்த ஹிட்டை கருப்பு படம் கொடுத்து அவருடைய அடுத்த படம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்கட்லூரிய படம் 300 கோடி பிஸ்னஸ் ஆகி இப்போ அதுக்கு அடுத்து வந்து ஜித்து மாதவன் டைரக்ஷனில் நடிக்கிற படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்கு. அடுத்தடுத்து சூர்யாவோட லைனப்ஸ்லாம் வந்து வேற மாதிரி இருக்கு. அதனால வந்து அந்த அந்த இடத்துக்கு சூர்யா வரார். 29 வருஷம் 30 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு சூர்யா வரார். தகுதியான மனிதர் அப்படின்னா தகுதியான மனிதர். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ட்ரெண்ட் செட்டர்னா எப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு நடிகன் நடிக்கிற படம், நீ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவரை போலீஸ்னாலே சூர்யா தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு இமேஜை வந்து சூர்யா கொண்டு வந்தார். அஞ்சான் படம் நம்ம பேசாமல் விட்டுட்டோம். அஞ்சான் படம் வந்துச்சு, அது பெருசாக ஓடலை. அது நிறைய அந்த நேரத்தில் விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. பட் இருந்தாலும் அஞ்சான் படத்தை நீங்கள் போய் பாருங்க, சூர்யாவோட நடிப்பில் எந்த குறையும் பின்னிருப்பார். பெடல் எடுத்திருப்பார். ராஜுபாய்ங்கிற கேரக்டரில் பின்னி பெடல் எடுத்திருப்பார். அது வேற மாதிரி இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும் அந்த படம். அது சமாந்தா எல்லாம் அந்த ஒரு படமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லு குத்துற குச்சி வச்சுட்டு வருவார் அடிக்கடி. அது வந்து ட்ரெண்ட் ஆச்சு அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் அதே பார்த்தீங்கன்னா அஞ்சான் ஹேர் ஸ்டைல்னு சொல்லி நிறைய பாய்ஸ் கட் பண்ணதே இருக்கு சார். அஞ்சான் ஹேர் ஸ்டைல் கட் பண்ணுங்க, அஞ்சான் ஹேர் ஸ்டைல், அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை செட் பண்ணாரு. அஞ்சான் ஹேர் ஸ்டைலே செட் பண்ணார். அதான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டர் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ட்ரெண்ட் செட்டர். அதே மாதிரி ரோலெக்ஸ்ல வந்து என்ட்ரி கொடுத்தார். ரோலெக்ஸா தான் சொல்ல வந்தேன் நான். விக்ரம் படத்துல ஒண்ணுமே இல்லை, 5 நிமிஷம் ஒரு கேரக்டர், ரோலெக்ஸுங்கிற கேரக்டர் சூர்யா வந்து நடிச்சார். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க 22, 23, 18 வயசு பசங்கள்லாம் பேருக்கு முன்னாடி ரோலெக்ஸ்ன்னு போட்டுக்கிறாங்க. ஓகே, அந்த அளவுக்கு வந்து ஒரு சூர்யா அப்படின்னா அந்த சூர்யா வந்து எந்த காலத்துலையுமே ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி வந்து அப்படின்னா சூர்யா நல்ல மனிதர், ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப உயர்ந்த குணங்கள் கொண்ட மனிதர். நீங்கள் பொது இடங்கள்ல எல்லாம் சூர்யா வந்து எங்கேயுமே ஆட்டிடியூட் பண்ணியோ திமிரு பண்ணியோ தெனாவட்டோ எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியும். எங்கேயும் இது வரைக்கும் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? உதவிகள் மட்டும் தான் பார்க்க முடியும். அதான், அது காரணம் என்ன தெரியுமா? அவருடைய தகப்பனார் சிவகுமார் சாருடைய வளர்ப்பு. இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளுங்க. அன்னைக்கு எப்படி வந்து சின்ன 5 வயசு 8 வயசுல அப்பா கட்டுப்பட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் கார்த்திக் சூர்யாவை 2 பேர் நின்று சிவகுமார் அதட்டினார்னா சரின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்பாவுடைய பேச்சுக்கு ஒரு மறுப்பே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அப்பா அம்மா தாய் தந்தைக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான மனிதர். வெளியே பார்த்தா கூட ஃப்ரெண்ட்லியா தான் சார் இருக்காங்க. அப்பா பையன் மாதிரியே இல்லை, ஜாலியா பேசிக்கிறாங்க, சொல்றது செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு நடிக்கிற மாதிரி தெரியல. ஃபேமிலி பாண்டிங்கான குடும்பம். அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமிலி பாண்டிங்கான குடும்பம். அது எல்லாமே காரணம் வந்து சிவகுமார் சார் தான். சிவகுமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் திரை உலகத்தில் எந்த அப்போலுக்கும் சொல்ல முடியாத ஒரு மனிதர், ஒரு மார்க்கெண்டேன். இன்னைக்கும் பாருங்க, சிவகுமார் சார் 85 வயசுன்னு நினைக்கிறேன். அவர் எக்ஸசைஸ் பண்ற போட்டோலாம் அப்பப்போ எனக்கு அனுப்பிச்சு வைப்பாரு. அப்படி தலைகீழ நிற்கிறது, காலம் அடிச்சு நிற்கிறது பண்ணவே முடியாது. நம்மளாலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு போஸ்ட் கொடுக்க முடியுமான்னு. ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே அதான் சொல்கிறேன்ல, ஒரு பிரின்சிபல், மேன் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னா சிவகுமார் சார். சிவகுமார் சாருடைய பசங்க 2 பேருமே, கார்த்தியுமே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. கார்த்தியும் ரொம்ப நல்ல ஒழுக்கமான வளர்ப்பு, சூர்யாவுமே நல்ல ஒழுக்கமான வளர்ப்பு. அதே மாதிரி உதவி கோணம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த உதவி கோணம்லாம் பார்த்தீங்கன்னா அகரம் நடத்துறாருல. அகரம் எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை வருஷமா நடத்துறாரு? இன்னைக்கு நடத்துறாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது தான் அகரம் ஃபவுண்டேஷன். அந்த அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாரு, பையன் பண்ண போறாருன்னு சிவகுமார் சார் முதல்ல சம்பாரிச்சு வாங்கின வீடு, அவர் சம்பாரிச்சு அவருடைய வருமானத்தில் நடிகராக வாங்கின வீடு. அந்த வீட்டில் தான் வந்து அது வந்து ஒரு கோயில். அந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா சிவகுமார் சார், அப்புறம் அவங்க மனைவி லட்சுமி அம்மா, சூர்யா, பிருந்தா, கார்த்தி எல்லாரும் வளர்ந்த வீடு, தவழ்ந்து வளர்ந்த வீடு, வாழ்ந்த வீடு. அந்த வீடை இப்போ அகரம் ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துட்டாங்க. அகரம் ஃபவுண்டேஷன் எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அகரம் ஃபவுண்டேஷனுங்கிறது 15 வருஷமா பல பேருக்கு, ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து கல்வி கொடுத்துட்டு இருக்காரு. தானத்திலே சிறந்த தானம் தெரியுமா? கல்வி தானம். அதை வந்து சூர்யா செஞ்சுட்டு இருக்காரு. பலரும் பேசுறாங்க, இன்னைக்கு அரசியலுக்கு வரப்போறார் சூர்யா அப்படின்னு பேசுறாங்க. வந்தாலும் தப்பு இல்லை. நல்ல எண்ணங்களோட இருக்கிற ஒரு நல்ல மனிதர். அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தா கூட நல்ல எண்ணத்தோட வந்து நல்ல விஷயங்கள் செய்வார். எப்பவுமே அப்படின்னா உயர்ந்த குணம் இருக்கு அவருக்கு. இந்த அகரம் ஃபவுண்டேஷனே நீங்க எடுத்துக்கங்களேன். சிவகுமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா
பல வருடங்களா ஆரம்ப காலத்தில் பல வருடங்களா பார்த்தீங்கன்னா 10th + 2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர மாணவர்களுக்கு 10,000 வந்து பரிசு பொருள் கொடுத்துட்டு இருந்தார். தினத்தந்தியில் அவருடைய ஃபோட்டோ அவருக்கு பரிசு கொடுக்கறது ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி சூர்யா அந்த நல்ல குணங்களோட நல்ல ஒரு மனிதரா, நல்ல ஒரு நடிகரா, இன்னும் திறமை நிறைய இருக்குது சூர்யாட்ட, நிறைய இருக்குது. ஆனால் அரசியலுக்கு வரணுங்கிறது இப்போ வரமாட்டார். சூர்யாவில் இப்போ அரசியலுக்குலாம் வரமாட்டார். அது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற மார்க்கெட் வந்து நெருப்பு மாதிரி இருக்குது அவருடைய மார்க்கெட்டு. இந்த டைம் கரெக்டாக அவர் வந்து ஃபாலோ பண்ணார்னா இந்த ஒரு 5-6 வருஷத்தில் 10-15 படங்கள் வந்து நடிச்சிட முடியும். நல்ல நல்ல படங்கள், குவாலிட்டியான படங்கள் நடிச்சிட முடியும். ஸோ அந்த உயரம், அந்த இடம் எல்லாமே சூர்யாவுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே காத்திருந்தார். அந்த காத்திருந்ததுக்கு இன்னைக்கு கைகூடி இருக்கு. அந்த இடம் தக்க வச்சுப்பார் சூர்யா. அதுக்கான தகுதியானவர், தகுதியான நடிகர் மட்டும் இல்லை, நல்ல மனிதரும் கூட. நடிகர் சூர்யா பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் பல தகவல்கள் யாருக்கும் தெரியாதது, நீங்கள் போய் பார்த்தது எல்லாத்தையும் பல விஷயங்களை சொல்லிட்டீங்க. சூர்யாவோட ஆரம்ப காலகட்ட பயணத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவர் மார்க்கெட் எப்படி இருக்குது, எதிர்காலத்தில் அவர் எப்படிலாம் வரணும்னு பல விஷயங்களை சொன்னீங்க. நேரம் தந்து பதில் அளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.